ஏற்கனவே 2ஆ உடைஞ்ச பாகிஸ்தான் இப்போ 3ஆ உடைய போகுது. இது அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான நபர் ஒருத்தர் மிக முக்கியமான இடத்துல வச்சு பேசியிருக்காரு. இது பாகிஸ்தானை விட சைனாவை தான் மிகப்பெரிய அளவில் கவலை அடைய வச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல சைனா பில்லியன் கணக்கான டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது எந்த இடம்னு பார்க்கும்போது பலோச்சிஸ்தான். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் மற்ற பாகிஸ்தானிகள் மாதிரி கிடையாது. நாங்கள் ஒரு தனி இனம். எங்கள் இனம் வந்துட்டு ஈரான், ஆப்கான், அப்புறம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த பலோச்சிஸ்தானில் பல்கி பெருகி இருக்கோம். எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு போராடுதாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த பாகிஸ்தானில் ஒரு 4 முக்கியமான ப்ரொவின்ஸ் இருக்குது. அது என்ன, பஞ்சாப், சிந்து, கைபர் பக்துன்ஹா, இன்னொன்று இந்த பலோச்சிஸ்தான். இந்த பலோச்சிஸ்தான் அப்படின்ற பாகிஸ்தான் இருக்கக்கூடிய 40% லேண்ட் ஷேரை கொண்டிருக்கு. இந்த மட்டும் தனி நாடாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்றது ரொம்ப ஒரு குட்டி நாடாக மாறிடும். அந்த அளவுக்கு முக்கியமான இடம். அதையும் தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்கலாக சைனாவுக்கு இது முக்கியமான இடம். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இங்கே குவிஞ்சு கிடக்குது. கோல், சல்ஃபரு, குரோமைட்டு, அயன் அப்படின்னு ஏகப்பட்ட கனிம வளங்கள் இங்கே நிரம்பி இருக்குது. அதனால தான் சைனா இங்கே பில்லியன் கணக்கான டாலரையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு 7 மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் தனி நாடாக அறிவித்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானே மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடும். ஐநா இதை உடனடியாக அங்கீகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை உடனடியாக பாகிஸ்தான் ராணுவம் மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நாட்டினுடைய எம்பியான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்லேயே பேசி வச்சுருக்காரு. இது பாகிஸ்தான் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஆனால் அங்கே செக்யூரிட்டி கவுன்சிலில் சைனா மெம்பராக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது தனிநாடு அறிவிப்பை இங்கே மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வச்சு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போடுறது யார் அப்படின்னு பார்த்தா பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லப்படக்கூடிய இந்த BLA. இவங்க பாகிஸ்தான் இராணுவத்து மேலேயும் சரி, அங்கே வேலை பார்க்குற அதாவது சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சைனாவினுடைய நிறைய சுரங்கங்கள் இருக்குது. அங்கே வேலை பார்க்க சீனாவுடைய முக்கியமான அதிகாரிகள், அங்கே வேலை பார்க்கக்கூடிய சீனர்கள் மேலாம் நிறைய தாக்குதல் நடத்துவாங்க. குவாஹாட்டி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த ஒரு 10-15 சீன அதிகாரிகள் கூட ரீசெண்டாக அவங்க தாக்கியிருந்தாங்க. அதுக்கு சீனா கடும் கண்டனம் பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சிருந்தது. அப்பேற்பட்ட ஒருத்தவங்க தான் இந்த BLA அப்படின்றவங்க. இவங்க சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இந்த பலோச்சிஸ்தானை பொறுத்தளவுக்கு இங்கே தான் குவாடர் போர்ட் இருக்குது, குவாடர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் சொல்லப்படக்கூடிய மாநில அரசாங்கம் 4000 ஏக்கரை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. இதில் சைனா கிட்டத்தட்ட $230 மில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஏர்போர்ட்டை கட்டிக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி குவாடர் போர்ட் இருக்குது. இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக சைனாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனாவினுடைய எனர்ஜி நீடில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுறது இந்த குவாடர் ஏர்போர்ட். ஏன்னா இந்தியாவை தாண்டி மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக சவுத் சைனா சி போய் சைனாவுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட நேர செலவாகும். இதோட போர் அப்படின்னு வந்துட்டால் இந்தியாவினுடைய இராணுவம் அவங்களுடைய எனர்ஜி சோர்ஸை இடைமறிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மாதிரியான மூலப்பொருள் இது இருந்தால் தான் போரே நடத்த முடியும். அது வேறு விஷயம். அதையே இடைமறிச்சிட்டு அப்படின்னா போரே நடத்த முடியாத நிலைமை வந்துடும். அதனால் இந்தியாவை சர்பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் இந்த குவாடர் போர்ட். ஈரானில் இருந்தும் அரபு நாடுகள்லேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயை குவாடருக்கு கொண்டு வந்து அங்கேருந்து பாகிஸ்தானாக்கு போய் காஷ்மீர் வழியாக சைனாவுக்கு கொண்டு போகலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போது இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த திட்டத்துலேயும் மண்ணலி போட்டுரும் போல் இருக்குது. சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு கேள்விப்பட்டிருப்போம். பட்டுப்பாதை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறது என்னது அப்படின்னா இந்த பாகிஸ்தானில் பண்ணக்கூடிய சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அந்த இடமே இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது சைனாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி 1971 கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷை பிரித்து இந்தியா ஒரு தனிநாடு உருவாக்குச்சு. அதே மாதிரி ஒரு நிலைமை மறுபடியும் வந்துருமோ அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பலோச்சிஸ்தான் மட்டும் பிரிஞ்சுது அப்படின்னா வெறும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் சேர்த்தா எப்படி ஒரு நிலப்பகுதி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன நாடாக பாகிஸ்தான் மாறி போயிடும். ஆல்ரெடி அவங்க 4 ஃப்ரண்ட் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் ஆப்கான், இன்னொரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் ஈரான், அதையும் தாண்டி இப்போ பலோச்சிஸ்தான் இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இது தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் கண்டிப்பாக அடுத்து ஒரு பிளவை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். நம்ம சேனலை சிஸ்டராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த வகையான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.